விஜய் தாவேக்கா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்கு. நடிகர் விஜயும் வந்து சிந்திக்கணும். இந்த மாதிரி இந்த திருட்டு திமுக மோசமானது, கொடிய ஒரு கொரோனா, டொங்கு, சுனாமி, இதை விட கேவலமான ஒருத்த கும்பல். இது கேவலமான ஒருத்தன் கமலஹாசன் மாதிரி டிவியை உடைச்சு, டார்ச் லைட்டை உடைச்சு நேயர் அனைவருக்கு வணக்கம். ஓம் நம சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த விஜய் தாவேக்கா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்குது. என்ன குழப்பம்னா, தனியாக நின்னா நம்ம எதுவும் சாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் தயவுசெய்து வந்து குழப்பத்தெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நல்ல தெளிவான ஒரு சிந்தனையை சிந்திங்க. ஏன்னா இந்த தாவேக்கா வந்து ஒரு நல்ல ஒரு மக்கள் வந்து நம்பக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் தயவுசெய்து வந்து எப்படி வந்து ஆந்திராவில் பவன் கல்யாணம் வந்து புத்திசாலித்தனமாக வந்து சந்திரபாபு நாயுட கூட்டணி வச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணை முதல்வர் ஆகியிருக்கார், ஒரு நடிகராக இருந்தால் கூட. ஏன்னா அவர் சரியான ஒரு சிந்தனையை இருந்ததுனால தான் புத்திசாலித்தனமாக ஒரு கூட்டணி சேர்ந்து தன் கட்சியை தன்வசப்படுத்தி அதில் பல 23 எம்எல்ஏக்களையும் கொண்டு வந்து இன்றைக்கி துணை முதல்வராக உட்கார்ந்துருக்கார். அதுபோல் தாவேக்கா நம்ம நடிகர் விஜயும் வந்து சிந்திக்கணும். இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக சிந்திக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த தீய சக்தி உங்களுக்காக 40 உயிர் தியாகம் பண்ணியிருக்கு. அந்த ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா, இந்த திருட்டு திமுக தீய சக்தியை ஒழிக்கணும்னா, இந்த விவண்டாதம் பண்ணாமல், வீம்பு பிடிக்காமல், வியாதிக்குத்தான் மருந்து, வீம்புக்கு மருந்து இல்லை. அதனால் தயவுசெய்து வந்து கொஞ்சம் தாவேக்கா சரியான ஒரு முடிவை எடுக்கணுங்கிறது இந்த சாமானியனோட வேண்டுகோள். ஏன்னா இந்த திருட்டு திமுக மோசமானது, ஒரு கொடிய ஒரு கொரோனா, டொங்கு, சுனாமி, இதை விட கேவலமான ஒருத்த கும்பல். இது கேவலமான ஒருத்தன். ஏன்னா அந்தளவுக்கு மனித உயிர்களை கொல்லக்கூடிய தனக்காக, தன் குடும்பத்துக்காக, தன் சுயநலத்துக்காக எதையும் செய்வானுங்க. அதனால் நாம் தான் சிந்தித்து, இது மக்களுக்கான கட்சியாக இருந்தால் தாவேக்கா நல்ல கூட்டணி கூட சேரணுங்கிறது தான். இந்த என்டிஏ கூட்டணி கூட சேர்ந்தால் மட்டுமே தான் இந்த தீய சக்தியை ஒழிக்க முடியும், அழிக்க முடியும். இப்போ தமிழகத்தை ஆட்சி ஒழிச்சாச்சு. இன்னும் அழிக்கணும் அப்படின்னா ஒரேடியாக இந்த தாவேக்கா நல்ல புத்திசாலியான முறையில் இன்றைக்கி வந்து இது பண்ணணும். கமலஹாசன் மாதிரி டிவியை உடைச்சி, டார்ச் லைட்டை உடைச்சி, கடைசியில் கொண்டு போய் கட்சியை அடமானம் வச்சு ஒரு சீட்டுக்காக ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்ச அந்த கமல் மாதிரி, இந்த மக்கள் நீதி மையம் கட்சி மாதிரி, தயவுசெய்து இந்த தேமுதிக மாதிரி ஒரு கேடுகட்ட தேமுதிக, அது எவ்வளோ ஒரு துரோகம் பண்ணணுமோ அது திமுக தான் செஞ்சிச்சு. அந்த மாதிரி தயவுசெய்து அந்த திமுகவோட அடிமையாகிறாதீங்க. அந்த திமுக பேச்சாளர் சொன்ன மாதிரி சிவாஜி கிருஷ்ணன் கடைசியில் எல்லாரும் வந்து திமுக காலில் தான் வந்து காலை நக்கி தான் வந்து அவங்க ஒரு சீட்டுக்காக வந்து கிடப்பாங்கன்னு சொன்னது சரியாக தான் இருக்குது. தேமுதிகவுக்கு, மதிமுகவுக்கு, விசிகாவுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் அடிமை கட்சி ஆகிப்போச்சு. ஒரு கௌரவமான கட்சி, தன்மான கட்சியாக தாவேக்கா இருக்கணும்னா ஒரு நல்ல கூட்டணி, என்டிஏ கூட்டணியோட சேர்ந்து புத்திசாலித்தனமாக அதை பயன்படுத்தணுங்கிறது தான் இந்த சாமானியனோட வேண்டுகோள். ஏன்னா ஒரு கேவலமான ஒரு கட்சி, ஒரு தீய சக்தியை நம்ம ஒழிக்கணும்னா நல்ல கூட்டணியோடு சேர்ந்து தான் நம்ம ஒழிக்க முடியும், அழிக்க முடியும். அதனால் இந்த 41 உயிர்கள் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு தாவேக்கா தலைவர் நடிகர் விஜய் நினைக்கணுங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு வந்து, ஏன்னா இது வந்து ஜனநாயக நாட்டில் யாருனாலும் அரசியலுக்கு வரலாம், தேர்தலில் நிற்கலாம், ஜெயிக்கிறதும் தோக்குறது அது மக்கள் முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தனக்கு எதிராக ஒருத்தன் வர்றாங்கிறதுக்காக அழிக்கணும், ஒழிக்கணுங்கிறது தான் திமுகவோட எண்ணம். அதனால் தயவுசெய்து வந்து புத்திசாலித்தனமாக இந்த ஒரு நல்ல கூட்டணியை தேர்ந்தெடுத்து இந்த என்டிஏ கூட்டணி கூட சேர்ந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இந்த கட்சி நல்லா இருக்கும், நல்ல பேர் கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும். இல்லை மறுபடியும் திமுக கூட போய் தேமுதிக சேர்ந்த மாதிரி நீங்களும் வந்து போனீங்க அப்படின்னா காரி துப்பிடுவாங்க இந்த மக்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து திமுக ஆட்சி மேலேயும் கட்சி மேலேயும் மிகப்பெரிய ஒரு வெறுப்பில் இருக்காங்க மக்கள்.
அந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிற எந்த கூட்டணி கட்சியும் விளங்காமல் போயிடும், ஒரு டெபாசிட்டே இழக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பு அரசியல் பண்ணி ஆட்சியை பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு தாவேகா தலைவர் நடிகர் விஜய் வந்து புத்திசாலித்தனமான முறையில் நடப்பாருங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.